வார்டு 502 டாக்டர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. சிஸ்டர் 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 நீங்க எனக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும். நீங்க இந்த ட்ரெஸ்லயா? அது ஆபரேஷன். சிஸ்டர் நீங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு சர்ஜனை பார்க்கணும். எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுங்க, அப்புறம் டாக்டர் செக் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்குலாம் எங்கிட்ட டைம் இல்லை. சீக்கிரமா எனக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா சத்து போயிடும். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? மன்னிச்சிடுங்க சார், இது ஆபரேஷன், இது நாடகமோ இல்லை விளையாட்டோ இல்லை. அதுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி ஆகணும். சிஸ்டர் எனக்கும் தெரியுது ஹாஸ்பிட்டல்னு. நான் ஒன்றும் விளையாட்டுக்கு பேசல. நானும் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் தான். எனக்கு மட்டும் கரெக்டான டைம்ல ஆபரேஷன் நடக்கலன்னா நான் 10:45க்கு இறந்துருவேன். 10:45க்கு நான் இறந்துருவேன். 10:45க்கு நான் இறந்துருவேன். 10:45க்கு நான் இறந்துருவேன். ஓகே ஓகே, எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் உங்க உதவிக்கு யாராவது கூப்பிடுறேன். 2 நிமிஷமா? உங்களுக்கு யாருக்கும் அது புரிய மாட்டேங்குதா? 2 நிமிஷமா? சார் ப்ளீஸ் நில்லுங்க. சார் சொல்றதை கேளுங்க. அவன் 10:45ன்னு சொன்னான். இதுக்கு அர்த்தம், ஓ நோ. நர்ஸ், இன்னும் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர் 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 அதெல்லாம் விடுங்க. முதல்ல எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. இந்த ஜோக்கரை உள்ள யார் வர விட்டது? டாக்டர் நான் ஜோக்கர் தான். ஆனா ஒரு பேஷண்ட். என்னோட பேர் விக்கி. விக்கி ப்ளீஸ் எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது என்ன விளையாட்டு இது? இங்க நாங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? டாக்டர் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்கிட்ட அவ்வளவு டைம் இல்ல டாக்டர், ப்ளீஸ். நான் 10:45க்கு இறந்துருவேன். என்கிட்ட அவ்வளவு டைம் கிடையாது. நான் சொல்றதே உங்க யாருக்கு புரிய மாட்டேங்குது, ப்ளீஸ். டாக்டர் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணுங்க. ப்ளீஸ் வேண்டாம். இவனை கொண்டு போங்க. ரோமா, ரோமா, ட்ரெஸ். இந்த பொண்ணு எங்கேயாவது போயிட்டாளா என்ன? வீட்டில் தான் இருப்பேன்னு என்கிட்ட அவன் ஃபோனில் சொன்னாலே. ரோமா, ரோமா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? நீ ஏன் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன். நீ எங்கேயாவது போறியா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன் வேலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். வேலைங்கிறதுல ஒரு சும்மா காரணம். நீ வேற எங்கேயோ போற. ஓ, அப்படின்னா என்னை துப்பு துறக்க கூட நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேத்து உன் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது. அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நீ என்கிட்ட ஆபீஸ் போறேன்னு சொன்ன. ஆனா நீ எங்க போகவே இல்ல. ரோமா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஒருவேளை நீ ஏதாவது பிரச்சனை இருக்கே என்ன? என்ன மன்னிச்சிடுங்கக்கா. ஆனா இது அந்த மாதிரி விஷயம். அது என்னால உன்கிட்ட கூட சொல்ல முடியாது. அது என்னோட பர்சனல் விஷயம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. 10:45 இதுக்கு அர்த்தம் என்ன? 10:45? ஆமா. இன்னைக்கு நீ காலையில யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீ இதை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த. சொல்லு. ஒன்னும் இல்ல, சும்மாதான். ரோமா, இங்க பாரு ரோமா, நீ அதை சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆள் வந்தான். அவன் சொன்னா 10:45க்கு அவன் இறந்து போயிடுவான்னு. நீ வேற அக்கா ஏதோ பேசுற. ஒருத்த முன்னாடியே எப்படி சொல்ல முடியும்?
அதாவது அவன் செத்து போயிடுவானே. இங்க பாரு ரோமா, பேச்ச மாத்தாத. எனக்கு உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? ஒருவேளை உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஆமா. ஐயோ கடவுளே. ரோமா, எதுக்காக இந்த விஷயத்துல என்கிட்ட இருந்து மறைச்ச? இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். ஓகே லிசன், இப்ப கூட எதுவும் கெட்டு போகல. இல்லக்கா, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் கடந்துடுச்சு. இங்க பாருங்க, நான் சொல்றது தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல எனக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு புரிய வைக்க எனக்கு டைம் இல்ல. 10:45க்கு நான் செத்து போயிடுவேன். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் உண்மையா தான் சொல்றேன். ப்ளீஸ். இங்க பாரு, இந்த முட்டாள்தனத்தை விடு. முதல்ல உனக்கு என்ன ஆச்சு அதை சொல்லு. டாக்டர், எனக்கு நெஞ்சில ரொம்ப பயங்கரமா வலிக்குது. டாக்டர் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். ஓகே ஓகே ஓகே, காம் டவுன். இப்போ எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர் ராஜன், முதல்ல இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே சரியாயிடும். ஓகே 10:45. இனி எந்த பிரயோஜனமும் இல்லை டாக்டர். 10:45. ஓ காட். He is dead. ஆனா ஒரு விஷயம் தான் புரியல. இவன் கரெக்டா 10:45க்கு இறந்து போயிடுவான்னு இவனுக்கு எப்படி தெரியும்? எஸ் டாக்டர், இதை யாராலையும் சொல்ல முடியாது. என்னுடைய 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல் தடவையா இந்த மாதிரி ஒரு கேஸை பார்க்குறேன். நாம டாக்டரா இருந்து கூட யாருக்கும் எக்ஸாக்டா சாக போற டைமை சொல்ல முடியாது. ஆனா இவனுக்கு சரியான டைம் 10:45. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். நான் போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், சாரிக்கா. ரோமா, 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 கதவை தர. ரோமா, ரோமா, நீ எங்க போற? நான் தான் சொல்றேன்ல நான் இருக்கேன்னு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் ரோமா, தயவு செஞ்சு போகாத. ரோமா, என்னோட சாவி, என்னோட போன். ரோமா, 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 போலீஸ் காப்பாத்தோம். நான் உனக்கு இருக்கேன். எல்லாம் சரியாயிடும் ரோமா. ரோமா நில்லு. ரோமா, நில்லு. இவனை தீர்ப்பு. டாக்டர் சார், இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. விக்கி தான் இறக்க போற டைமை கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆமா அபிஜித், நானும் அதான் யோசிக்கிறேன். இது எப்படி பாசிபிள் ஆகும்? உலகத்தில் பெரிய டாக்டர்ஸ் கூட அவங்க மரணத்துக்கான டைமை சரியாகவே சொல்ல முடியாது. திஸ் இஸ் அன் இம்பாசிபிள்ப்பா. இவன் இறந்தது எப்படி டாக்டர்? இவன் இறந்து போனது ஹார்ட் அட்டாக்னால தான். இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிருந்ததா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். இவன் உயிரோடு இருந்திருந்தா நான் இவன்கிட்ட கேட்டிருப்பேன், நான் எப்போ சாக போகிறேன்னு. அதுக்கப்புறம் நான் போய் என்னோட எதிரிகளை அடித்து தொலைச்சி முடிஞ்சுதா? டாக்டர் சார், ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணம்? அதை தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அபிஜித். ஹார்ட் அட்டாக்கான காரணம் என்னன்னு, அப்புறம் இதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது கரெக்டாக 10:45க்கு தான் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு? கிவ் மீ 2 minutes.
இந்த விக்கியை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுதா? அபிஜித், இவனோட தொப்பியை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவன் ஜாங்கோ சர்க்கஸ்ல வேலை பார்த்துருக்கான். இந்த தொப்பியோட லேபிள்ல இந்த ஜாங்கோ சர்க்கஸ்னு எழுதியிருக்கு. ஜாங்கோ சர்க்கஸ். அபிஜித், இதை பாரு, இவனுடைய உடம்புல ஏதோ வயரிங் பாடி இருக்கு. பார்க்க அது சிப்பு மாதிரி இருக்கே. எஸ் பாஸ், இது சிப்பு தான். அப்புறம் சரியா இதயத்துக்கிட்ட வச்சிருக்காங்க. ஆனால் சிப் எதுக்காக டாக்டர்? அதை தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். சிப்பு எதுக்காக, அப்புறம் அந்த சிப் என்னன்னு. இங்க பாரு அபிஜித், இது சிப் தான் டாக்டர். டாக்டர் டாக்டர் சார், டாக்டர் சார். டாக்டர் பாத்து சார். பாத்து. நீங்க ஓகேவா? டாக்டர், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எஸ் எஸ் எஸ், ஐ எம் ஓகே யார், ஓகே. தாரிகா, கொஞ்சம் பாரு இந்த பிளாஸ்டுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு. ஓகே சார். அபிஜித், எனக்கு ஒரு விஷயம் புரியலை. சிப்பை எடுத்தோம், கொஞ்ச நேரத்தில் அது வெடிச்சிடுச்சு. அப்படின்னா அந்த சிப்போட ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் இருந்ததா என்ன? ஆனால் டாக்டர் சார், இப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சிப்பை அதில் எதுக்காக வச்சாங்கன்னா, ஹார்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலை அனுப்ப முடியும். அது மூலமா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும். சார், சிப் மொத்தமாவே காலி ஆயிடுச்சு. அப்படிதான் ஆகும். அதுக்கு தான் வெடிக்க வச்சிருக்காங்க. அப்படி வெடிச்சா எவிடன்ஸ் இருக்காதுல்ல. ரைட். இது கண்டிப்பா மர்டர் தான். இந்த விக்கி ஜாங்கோ சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தான்ல, அப்படி நான் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். விக்கி காலையில் ஹாஸ்பிட்டல் போனான், ஏன் இன்னும் திரும்பி வரல? யாருக்கு தெரியும்? அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனானா இல்லை வேற எங்கேயாவதானே? விக்கி வேற எங்கே போவான்? அட போகட்டும், விடுங்க சார். யாரை பற்றியும் குறை சொல்கிறது எனக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா மற்றவங்க வயிற்றில் அடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாதுல்ல. எஸ், சொல்லுங்க. நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். உங்கள் சர்க்கஸில் விக்கி ஜோக்கர் வேலை பார்க்குறாருல, அதை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். பார்த்தீங்களா, ஏதோ பண்ணியிருக்கான். எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவான்னு. என்ன என்ன உனக்கு தெரியும்? என்ன ஏடா கூட? அடா இங்கே பாருங்கள் சார், ஒருத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது எனக்கு பழக்கமே கிடையாது. எனக்கும் விக்கிக்கும் இருக்கிற நட்புக்காக படத்தில் வர விஜயகுமார் சரத்குமார் மாதிரி. ஆனால் இங்கே பாருங்கள் சார், இங்கே வந்து கொஞ்ச நாளாகவே அவன் தனியாக இருக்கிறதுக்கு ஆரம்பித்தான். அப்புறம் ரொம்ப கவலையாகவே இருந்தான். லஞ்ச் டைம் கூட ஒழுங்காக வரமாட்டான் சார். போதை பழக்கம்லாம் இருந்துச்சு சார். காலையில் ரிஹர்சலுக்கு வந்துட்டு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு போனவன் தான் சார். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை சார். இது மட்டும் இல்லை சார், அவன் கம்பெனிக்கு துரோகம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இங்கே ஒரு ப்ரைவேட் பார்ட்டியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் போயிட்டான் சார். மனிஷ், இந்த விஷயத்தை கிட்ட சொல்லவே இல்லை. அது என்னன்னா சார், மற்றவங்களை பற்றி போட்டு கொடுக்கறது எனக்கு பழக்கம். ஏஷ், ரெண்டு பேரும் இங்க வாங்க. இங்க வா. அவன் எந்த பார்ட்டிக்கு போயிருந்தான்? சார், அவன் பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தான் சார். பர்த்டே பார்ட்டிக்கா? ஆமாம் சார். சார், அவனோட டைரியிலிருந்து ஒரு பேஜை கிழிச்சு போட்டான். நான் அதை பார்த்தேன்னா அதில் தான் எனக்கு தெரிஞ்சது சார். சிராக் சாரோட சிண்டுவோடைய பர்த்டே பார்ட்டி. ஃபுல் அமௌண்ட் 4000 ரூபாய், அட்வான்ஸ் 1500, பேலன்ஸ் 2500. ஆனா உண்மையான வேலைக்கு 50,000 ரூபாய். இங்க பாருங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் உண்மைய சொல்லி எங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப பெரிய உதவி. ஆனா ஒரு துக்க விஷயத்த சொல்லிடுறேன். உங்க ரெண்டு பேரோட நண்பன் விக்கி இப்போ இந்த உலகத்துல இல்ல. என்ன? விக்கி, எங்க
எங்க கூடவே இருந்த எங்க ஃப்ரெண்டு இப்போ இல்லைன்னு சொல்றீங்களா சார்? உண்மையான வேலைக்கு 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். இந்த உண்மையான வேலை என்னவா இருக்கும்? சிராக். ஆமா சார், விக்கி நேற்று என்னோட பையனோட பர்த்டே பார்ட்டியில் பெர்ஃபார்ம் பண்ண வந்திருந்தான். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான் சார். அவன் இங்க பண்ண காமெடியில பார்ட்டிக்கு வந்த பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவன் என்ன மனசங்கடப்பட வச்சுட்டான் சார். ஏ, என்னோட ரூமுக்கு அவன் அடிக்கடி உள்ளே போயிட்டு வந்தான் சார். ஆனா எதுக்காக அடிக்கடி பெட்ரூம்குள்ள போனான் தெரியுமா? சார் நான் கேட்டதுக்கு அவன் பெட்ரூம்குள்ளே போயிட்டு வரேன்னு சொன்னான். பெட்ரூமில் இருக்கிற பீரோவில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாமே இருந்துச்சு சார். அவன் இந்த மாதிரி செஞ்சதுனால நான் ரொம்பவே பயந்துட்டேன் சார். நாங்க உங்க பீரோவை பார்க்கலாமா? சார் இங்கே பாருங்க, வெள்ளை பெயிண்ட். சார் கண்டிப்பாக இது அந்த பெயிண்ட் தான் ஜோக்கருங்க முகத்தில் பூசிக்கிறது. ஒருவேளை விக்கி இந்த பீரோவை திறக்க முயற்சி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். உங்க இந்த பீரோ திறந்திருந்ததை யாராவது பார்த்தீங்களா? இல்லை சார், இந்த பீரோ மூடிதான் இருந்துச்சு. சாவி என்கிட்ட தான் இருக்கும். நீங்க உங்களுடைய பீரோ திறங்க. ஓகே சார், இப்போவே திறக்கிறேன். நீங்க வச்ச அந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வச்ச மாதிரி அப்படியே இருக்கா? சார் எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் சில பேப்பர்ஸ் செதறி இருந்துச்சு. என்ன பேப்பர்ஸ் அது? சார் இந்த ப்ளூ பிரிண்ட் சார். நாங்க பார்க்கலாமா? ஷோர் சார். இதெல்லாம் என்ன ப்ளூ பிரிண்ட்ஸ்? சார் நான் செக்யூரிட்டி ஏஜென்ட்டோட விபி. என்கிட்ட நிறைய ஆஃபீஸர்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அப்புறம் செக்யூரிட்டி பிளான்ஸோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன் சார். ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிக்கு வந்தாங்க, பீரோவை ஓப்பன் பண்ணாங்க, இந்த மொத்த செக்யூரிட்டி பேப்பர்ஸையும் செக் பண்ணுறது. ஆனால் இந்த வேலைக்கு மட்டும் அவனுக்கு 50,000 ரூபாய் கிடைச்சதா என்ன? டாக்டர் சார், உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? விக்கியோட ட்ரெஸ்லேருந்து எனக்கு சிலது கிடைச்சது. என்னது? சொல்கிறேன் வாங்க. விக்கியோட ட்ரெஸ்லேருந்து எனக்கு இது கிடைச்சது. இந்த சின்ன கேமரா. கேமரா? ஆமா. அப்புறம் இந்த கேமரா இந்த ட்ரெஸ்ஸோட பட்டன்ல மறைச்சு வச்சிருந்தாங்க. பட்டன்ல கேமரா இருந்துச்சா? அதனால தான் விக்கிக்கு சிராக் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி பிளானை திருடுற அவசரம் வரல. கண்டிப்பாக சார், இந்த கேமராவை யூஸ் பண்ணி தான் அந்த செக்யூரிட்டி பிளான்ஸை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சார், இந்த கேமரால ஏதாவது துப்பு கிடைச்சதா? நீங்கள் பாருங்கள், நான் இந்த டெட் பாடி எலும்புகளோட பேசுகிற ஒரு டாக்டர். ஆனால் இந்த மாடர்ன் கேமராவை பற்றி என்னை விட ஒரு ஆளுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டி. ஆண்டி? என்ன ஆண்டி, திருந்திட்டியா இல்லைன்னா இன்னும் சைக் ஹேக் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இல்லை சார், தொழிலே அதுதான். ஆனால் வழி தான் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ ஹேக்கர்ஸை பிடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்கிறேன். குட். கேமராவில் என்ன தெரிஞ்சுது? கேமராவோட மாடல் நம்பரை செக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆண்டி, சமீபத்தில் கவர்மெண்ட் சைட் பிரேக் டவுன் நடந்தது. அது எங்களுக்கு தெரியும். இந்த வேலையை உங்கள் குரூப்பில் இருந்து தான் யாரோ செஞ்சுருக்காங்க. மேடம், இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆண்டி, நாங்கள் உன்னோட பழைய ஃபைலை ஓப்பன் பண்ணி பிரிஸ் பிரேக் டவுனை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். சார், அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லை சார். சார், நானே உங்களுக்கு சொல்கிறேன் சார். சார், இதை பாருங்க, கிடச்சிச்சு. இந்த கேமரா ரொம்பவே சஃபிஸ்டிகேட்டட் லெவல் கர்ல் 4 கேமரா. இதோட மாடல் நம்பர் JH678HN. இது இன்டர்நேஷ்னல் ஸ்பைஸ் எல்லாம் ஸ்டிங் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, இந்த கேமராவை எந்த கம்பெனி தயார் பண்ணுது? இது ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெகுலர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது இதிலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறது? இது வயர்லெஸ் கேமரா. இதில் ஒரு சின்ன இன்பில்டு மைக்ரோஃபோன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், நம்ம பேசுறது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள். சரி, இதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆச்சுன்னு சொல்லு. சாரி சார், ஆக்சுவலி இதில் ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே வேற எங்கேயோ போகுது.
அப்படின்னா நாம் இப்போ இங்கே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் அந்த குற்றவாளி பார்த்துருப்பான், கேட்டிருப்பான். இருக்கலாம். இந்த சிக்னலை உன்னால் ட்ராக் பண்ண முடியுமா? 1 minute சார். கிடைச்சிச்சு சார். சார், இது இங்கேருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே சிக்னல் கிடைக்குது. ஆண்டி, எக்ஸாக்டான லொக்கேஷன் எடுக்க முடியுமா? எஸ் சார். வெரி குட். அந்த சிக்னலை ட்ராக் பண்ண குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இருங்க சார், சிக்னல் இங்கே தான் காட்டுது. எந்த பக்கம்? அங்கேயா? நில்லுங்க, எங்க போயிட்டே இருக்கிறீங்க? நாங்கள் சிஐடிஸ். வணக்கம் சார். இப்போ இந்த பக்கம். சார், சிக்னல் அந்த பக்கத்துல வருது. சரி வா. இப்போ சார், அந்த பக்கம். இது யாருடைய ஃப்ளாட்? சார், ஓனர் இங்க இல்ல சார். ஆனா யாரோ வாடகைக்கு இருக்கிறாங்க. வாடகைக்கா? அவங்கள பற்றி சொல்லுங்க. சார், 3 பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கு சார். சொல்லப்போனா அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க சார். ஏன்? என்ன சொல்றது சார், ரொம்ப லேட்டாக வருவாங்க, ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிடுவாங்க. சார், அவங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏதோ ஜெயிலை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஜெயிலை பத்தியா? இதை பாருங்க, ஃபாரன்சிக் லேப்ல என்னெல்லாம் நடந்ததோ, நாமெல்லாம் என்ன பேசிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் இங்கேருந்து பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஆண்டியை கூப்பிடு சீக்கிரமா. ஆண்டி, சீக்கிரம். எஸ் சார். சீக்கிரம் ஆண்டி. சார், இதெல்லாம் இந்த ஆடியோ வீடியோ ஃபைல் சார். நீங்கள் ஃபாரன்சிக்கில் பேசிட்டு இருந்தீங்களா, அது இங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பாருங்க. சமீபத்தில் கவர்மெண்ட் சைட் பிரேக் டவுன் ஆச்சு. அப்புறம் எங்களுக்கு தெரியும். மை காட். இந்த வேலையை உங்க குரூப்ல யாரை தான் செஞ்சிருக்காங்க? மேடம், இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆண்டி, இப்போ சிராகோட வீட்டில் டேட்டாலாம் லீக் ஆச்சு. அதை தேடு. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாரு. சார், இதான் அந்த ஃபைல்ஸ் சிராகோட வீட்டில் காப்பி பண்ணது. திஸ் இஸ் ரூட் பிளான்ஸ். பேங்க், ஹாஸ்பிட்டல், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். இது கிரவுண்ட் பிளான். ஆமாம் சச்சின். அப்புறம் ப்ளூ பிரிண்ட்ஸ் 9 இருக்கு. 9 ப்ளூ பிரிண்ட்ஸ். ஆனால் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே திருடி இவங்க என்ன செய்யணும்னு நினைச்சானுங்க. ஆண்டி, மற்ற டேட்டாஸ் எல்லாம் காப்பி பண்ணு. சார். திவ்யா. என்ன திவ்யா? இந்த பொண்ணு வாஷ் பேஷன் கிட்ட மூச்சு பேச்சு இல்லாம இருந்தா. தண்ணி கொண்டு வா, இல்லைன்னா வாட்ச்மேனை கூப்பிடுங்க. யார் நீ? நான் மோனிகா. நீங்களாம் யாரு? இங்க பாரு, பயப்படாத. நாங்க சிஐடிஸ். சிஐடியா? சொல்லு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல.
இங்க இங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. சார் பொய் சொல்றா சார். இந்த பொண்ணு பொய் சொல்றா. இந்த பொண்ணு அவங்க கூட வெளியே போறதை நான் பார்த்தேன் சார். என்ன மோனிகா? சார் நான் பொய் சொல்ல சார். எனக்கு அவங்க யாரையுமே தெரியாது சார். எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. என்ன காப்பாத்துங்க. என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு இந்த போங்க. பொண்ணு நெஞ்சு வலிக்குதுன்றா? இந்த பொண்ணுக்கும் சிப்பு வச்சுட்டாங்களா என்ன? என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பாஸ் சொல்லுங்க. இங்க பாரு சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. அவளுக்கும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவளோட இதயத்திலயும் அந்த சிப்பை வச்சிருக்காங்கன்னு தோணுது. புரியுதா? அதனால உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். வாட்? ஐயோ எங்க கூட்டிட்டு வராதீங்க பாஸ். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். பாம்பு வெடிச்சாலும் வெடிக்கலாம். ஆனா செக் பண்ணி பாருப்பா, கொஞ்சம் பாரு. அட மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னா ஹார்ட் சர்ஜன் கிட்ட கூட்டிட்டு போங்க. என்கிட்ட பிரயோஜனம் என்ன? இல்லப்பா, சர்ஜனுக்கும் ஏதாவது ஆபத்து வரும் இல்லையா? சொல்ல முடியாது இல்ல. அட இங்க கூட ஆபத்தா இருக்கலாம் இல்ல? அந்த பாம்பு வெடிச்சதுன்னா ஏதாவது ஆகலாம். இங்க ஒன்றும் பண்ண முடியாது. பாரு, ஏதாவது ஒன்று பண்ணு, எப்படியாவது பண்ணு. எனக்கு ரிப்போர்ட் வரணும் அவ இதயத்துல சிப்பு இருக்கா இல்லையான்னு. சரி சரி, நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, என்னன்னு பாக்குறேன். இவனை கூட்டிட்டு வாங்க. போதும் தாரிகா, போதும். வா மோனிகா. நல்லா பாரு. அதே மாதிரி இதயத்துக்கு பக்கத்துல ஒரு சிப்பை வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த ஆளுக்கும் வச்சிருந்தாங்க. சார் அப்படின்னா இப்போ மோனிகா உயிருக்கும் ஆபத்து இருக்கா? மோனிகா நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ஆண்டி சீக்கிரமா பாரு, அந்த சிப்போட ஏதாவது டைமிங் டிவைஸ் வச்சிருக்காங்களா? எஸ் சார். அப்புறம் டாக்டர் சார் ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது மோனிகாவுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தா சீக்கிரத்தில் உங்களால பண்ண முடியுமா? மைக்ரோ சிப்பை எடுக்க முடியுமா? சார் அந்த சிப் இதயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அதனால இதை வெளியெடுக்கிறதுல பேஷண்ட்டோட உயிருக்கே ஆபத்தாகலாம். சார் இந்த சிப்போட ஒரு மைக்ரோ டைமர் டிவைஸ் இருக்கு. அதில் டைம் செட் பண்ணியிருக்காங்க 10:45 டைம். 10:45 அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட 4 மணி நேரம் தான் இருக்கு. சார் முதல் விக்டிம் கூட 10:45க்கு தான் இறந்து போனாரு. ஆண்டி இந்த டைமரை நீ இங்க இருந்துகிட்டே நிறுத்த முடியுமா? சார் இதுக்கான ரிமோட் நம்ம கிட்ட இருந்தா அது நம்ம நிறுத்தலாம். ஆனால் அந்த ரிமோட் எப்படி நம்ம கிடைக்கும்? ரிமோட் குற்றவாளி கிட்ட தானே இருக்கும் கவின். சார் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. எனக்கும் தெரியும். ஆனால் இந்த குற்றவாளியை தேடணும்னா இந்த 3 மணி நேரத்தில் தான் தேடி ஆகணும். இல்லைனா மோனிகாவை சர்ஜரிக்கு அனுப்பி தான் ஆகணும். சரி, அந்த குற்றவாளி வீட்டில் வேற ஏதாவது கிடைச்சதா? இந்த 3 பேரோட ப்ரொஃபைல்ஸ் கிடைச்சது. விக்கின்ற பேர்ல ஜோக்கர், மோனிகா, அப்புறம் ரோமா. விக்கி மோனிகாவை நம்ம காப்பாத்திட்டோம். ரோமா, முதல்ல இந்த ரோமாவை கண்டுபிடிப்போம். நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன். இது ரோமாவோட குரலா? ரோமா, நாங்க சிஐடிஸ். கதவை திறங்க. என்னால கதவை திறக்க முடியாது. கதவை வெளியில இருந்து லாக் பண்ணிருக்காங்க. மேலே இருந்தா? இங்க பாருங்க ரோமா, கவலைப்படாதீங்க, நாங்க உள்ள வரோம். சரி, நான் இங்க மேல இருக்கேன், ஸ்டடி ரூம்ல. இந்த கதவை வெளியே யார் லாக் பண்ணா? அது என் தங்கச்சி ரோமா. ரோமா? நான் அவளோட அக்கா பரிணிதா. 1 செகண்ட். ரோமா எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார், அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டா சார். நீங்கள் ரோமாவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணீங்களா? அவ போகும்போது என்னுடைய ஃபோனையும் எடுத்துட்டு போயிட்டா சார். நீங்கள் எனக்கு ரோமாவோட நம்பர் கொடுங்க ப்ளீஸ். 1154546728. அவன் நிச்சயம் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கா. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு என்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டா. ஃபோன் ஆஃப்னு வருது. உங்க நம்பர் கொடுங்க ப்ளீஸ். 1178243212. இவங்க ஃபோன் ஆஃபில் தான் சார் இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. அதாவது உங்க சிஸ்டர் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதனால தான் 2 பேரோட ஃபோனும் ஆஃப்ல இருக்கு. எதுக்காகனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. ஆமாங்க சார்.
நீங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா சார், அவ வந்து 10:45 யார்கிட்டயோ ஏதோ போன்ல பேசிட்டு இருந்தா சார். இந்த 10:45 பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார், அது இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆள் வந்திருந்தான். அவன் ஜோக்கரோட ட்ரெஸ் போட்டிருந்தான். அப்ப அவன் சத்தம் போட்டு அவன் கத்திக்கிட்டு இருந்தான். 10:45 நான் இறந்து போயிடுவேன்னு சொன்னான். சார், என் தங்கச்சியும் 10:45 பத்தி பேசிட்டு இருந்தா சார். அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்காதுல்ல சார். சரி, அவங்க 10:45 பற்றி எத்தனை மணிக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க? இன்னைக்கு காலையில நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி. அப்புறம் அவர் ரொம்ப பயந்தும் போயிருந்தா. நீங்க வேற ஏதாவது கேட்டீங்களா? வேற என்னால எதுவும் கேட்க முடியல சார். ஆனா நான் கேட்ட வரைக்கும் அதுல அவ என்ன சொல்லிட்டு இருந்தானா, ஏதோ நடக்க போதுனா. அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ சதி திட்டம் நடக்குது. சார், ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். ஓகே, ரோமா என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு இப்ப சொல்லுங்க. ரோமா நியூஸ் 365ல வேலை பார்த்துட்டு இருக்கா சார். ரோமா அடிக்கடி லீவை போட்டுட்டு எங்கேயாவது போயிடுறா சார். ஷூட்டிங் சமயத்துல சின்னதா ஏதாவது தவறுகளை செஞ்சிடுறா சார். ஒரு நாள் அவ தப்பான ஃபுட்டேஜை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு கொடுத்துட்டா சார். யூ நோ வாட், எங்க கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படுச்சு தெரியுங்களா? அவங்கள வேலையில் எடுக்கும்போது ட்ரைனிங் கொடுக்கலையா நீங்க? சார், முன்னாடி எல்லாம் அவளோட வேலையை ரொம்ப நல்ல அழகா செய்வா சார். ஆனா 15 நாளைக்கு முன்னாடி அவ லீவ் எடுத்துட்டு போனா. அப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவ புதுசா டிராமா பண்ண ஆரம்பிச்சா. சரிங்க மேடம், ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ ரோமாவை எங்க நாங்க பார்க்கலாம்? சார், நான் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து அவளை தூக்கிட்டேன் சார். அதனால 1 வீக்கா அவ இப்போ ஆஃபீஸ்க்கே வரதில்ல. நேத்து அவளுக்கு நான் கால் பண்ணேன். என்னோட போனை கூட அவ பிக் பண்ணல. அதுக்கப்புறம் நான் அவளோட சிஸ்டருக்கு வேற ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க ரோமா வெளியில போயிருக்கான்னாங்க. மேம், ரோமா வந்திருந்தா, அப்புறம் அவ போயிட்டா. ரோமாவா? அவ ரொம்ப அவசரத்துல இருந்தா. அப்புறம் மேம், அவகிட்ட ஒரு பேக் கூட இருந்தது. அந்த பேக்ல என்ன இருந்தது நீ பாத்தியா? இல்ல மேம், ஆனா ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு கேமராவை காணும் மேம். சரிங்க மேடம், ரோமா எந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்தாங்க? அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு உடனே வேணும். நாங்களே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ரோமா எங்க போனாங்கன்னு. சார் தெரிஞ்சிடுச்சு சார். சார், மோனிகா ஒரு கார் மெயின்டெனன்ஸ் கம்பெனியோட டெக்னிக்கல் சூப்பர்வைசர். அப்புறம் இந்த கம்பெனி வண்டிங்களை சர்வீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை வழியில் கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா மெக்கானிக்காக அனுப்பி வைக்கிறாங்க சார். அப்படியா? டெக்னிக்கல் சூப்பர்வைசர். சார், குற்றவாளி ஜோக்கர் விக்கி மூலமா சிராகோட வீட்ல இருந்து செக்யூரிட்டி பிளானை திருடினாங்க. ஆனா ஒரு கார் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் கிட்ட என்ன வேலை இருக்கும்? எது எப்படியோ பூர்வி, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. மோனிகா, அபார்ட்மெண்ட்ல இருந்து நீ யாரு கூட வெளியே போவேன்னு ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்த, அதாவது ஞாபகம் இருக்கா? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ்க்கு வெளியில ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு பின்னாடி இருந்து யாரும் என் தலையில அடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல நான் ஒரு கிளினிக்ல இருந்ததை பார்த்தேன். ஒருவேளை அங்கதான் உனக்கு ஆபரேஷனை பண்ணி உன்னோட ஹார்ட்ல சிப்பை வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் நான் கண் முழிச்சு பார்த்தப்ப நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அது இல்ல, அவங்க உன்னை எங்க கூட்டிட்டு போவாங்க? அவங்க என்ன கார்ல கூட்டிக்கிட்டு வெவ்வேறு இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. எந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது சார். ஏன்னா அவங்க என்ன எப்பவுமே போதையில தான் வச்சிருப்பாங்க. அவங்க உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். உன்னை அவங்க கார்ல கூட்டிட்டு போவாங்க, சரி. அப்போ அந்த காருக்குள்ள என்ன நடக்கும்? என்ன பேசிப்பாங்க? அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார், ஞாபகம் இருக்கு. ஒரு முறை யாரும் என் கையில ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? இல்ல சார், எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. மோனிகா, ஞாபகப்படுத்த ட்ரை பண்ண. நீ கொடுக்கிற சின்ன க்ளூவால குற்றவாளி எங்களால நெருங்க முடியும். ப்ளீஸ் மோனிகா, என்ன கொடுத்தாங்க? ஆமா சார், என்கிட்ட யாரோ ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க.
அதுல நிறைய வயர்ஸ் இருந்தது. பாக்ஸா? அப்படின்னு அதுல பாம் இருக்கும். அத நீ எங்க வச்ச? யார்கிட்ட கொடுத்த? சொல்லு மோனிகா. மோனிகா அந்த பாக்ஸை எங்க வச்ச? தெரியல சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. மோனிகா அதுல பாம் இருக்கு. அப்பாவி மக்கள் ஆபத்துல இருக்காங்க மோனிகா, ஞாபகம் வச்சுக்கோ. அது எங்க கொடுத்த? சார் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது எனக்கு எதுவும் தெரியல. ஞாபகப்படுத்தி பாரு, யார்கிட்ட கொடுத்த? அந்த பாக்ஸை எங்க வச்ச? மோனிகா என்னாச்சு? சார் எனக்கு நெஞ்சில பயங்கரமா வலிக்குது சார். பங்கஜ், ஆம்புலன்ஸ் கால் பண்ணு சீக்கிரம். சார் நான் செத்து படுவேனா சார்? இல்ல உனக்கு ஒன்றும் ஆகாது மோனிகா, டென்ஷன் ஆகாத மோனிகா, ப்ளீஸ். தள்ளுங்க ப்ளீஸ், தள்ளுங்க, விலகி போங்க. தள்ளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், தள்ளுங்க. வந்துடும். நீங்களாம் ப்ளீஸ் வெளியே வருங்க. ஓகே சார். $10:45. சார் 10:45க்கு இன்னும் அரை மணி நேரம் மட்டும் தான் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி சச்சின், ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை நம்ம போக விடக்கூடாது. சார் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை மோனிகா கையில கொடுத்தது யாருன்னு நாம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு வேலை பண்ணு, பாம் ஸ்குவாட் கிட்ட எப்பவும் ரெடியா இருக்க சொல்லு. நாம எப்ப வேணாலும் அவங்கள கூப்பிடலாம், எப்ப வேணாலும் கூப்பிடலாம். கவின். எஸ் சார். ப்ளீஸ் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. டாக்டர் சலங்கி, இங்க 2 சிப் இருக்கு. டாக்டர் சார், இந்த சிப் இருக்கே, இதுலேருந்து தான் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இது மூலமாக தான் ஹார்ட் அட்டாக் வருது. அப்புறம் இன்னொன்று, அது எக்ஸ்ப்ளோசிவ். இது ஃபிக்ஸ் பண்ண டைமில் பாம்பு வெடிக்கும். ஆனா இது ரெண்டும் 4 பெரிய வயரோட சுத்திக்கிட்டு இருக்கு. இது எடுக்கிறது ரொம்ப ஆபத்தா இருக்கும் சார். இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்லை டாக்டர் சார். இதை நாம வெட்டியே ஆகணும். ப்ளீஸ் 10:44 வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம். 10:35 ஆயிடுச்சு. 10:35 ஆயிடுச்சு. ப்ளீஸ் கட் பண்ணுங்க. ப்ளீஸ் கட் இட். உனக்கு கட் பண்ணிடுச்சு. தேங்க் காட். டைம் கம்மியா இருக்கு டாக்டர் சார். இது ஒண்ணு. கட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் காட், 2ஆவதையும் கட் பண்ணியாச்சு. தேங்க் யூ, வெரி குட். டாக்டர் 3 நிமிஷம் தான் இருக்கு. எஸ் கட் இட். 3ஆவது வயரும் கட் பண்ணியாச்சு. ப்ளீஸ் இந்த 4ஆவதையும் கட் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் வெறும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ப்ளீஸ் ஃபாஸ்ட். டாக்டர், இதுதான் உங்களோட பாம். சலங்கி, என்ன இதுதான் பாம்பு. என்ன சொல்ற? தள்ளுங்க. சார் பாத்து சார். சார் பாருங்க, எல்லாரும் தள்ளி போங்க. சலங்கி, அட சலங்கி நில்லுப்பா. அட சலங்கி நில்லுப்பா, சொல்றேன் நில்லு. கொஞ்சம் பத்திரமா சலங்கி. அட இருப்பா. அட சலங்கி, இத நான் சொல்றத கேளு. நீங்க தூரமா இருங்க. சீக்கிரம் வந்து சலங்கி, சீக்கிரம் போங்க. இது இன்னொரு சிப். மை காட். சலங்கி, சரியான டைம்ல உன் புத்தியை பயன்படுத்தின. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மோனிகா ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சது. ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சாச்சு. ஆனா ரொம்ப பெரிய ஆபத்து என்னன்னா, அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அதை பத்தி தான் நமக்கு மோனிகா சொன்னது.
சார் குற்றவாளி விக்கி கிட்ட இருந்து முதல்ல ப்ளூ பிரிண்ட், அப்புறம் மற்ற விஷயத்தை திருடி இருக்கான். அதுக்கப்புறம் மோனிகா கிட்ட இருந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் எங்கேயோ பிளான் பண்ணியிருக்கான். இப்போ ரோமாவையும் கடத்திருக்கான். குற்றவாளி ரோமா வச்சு என்ன பண்ண பார்க்கறான்? அதுதானே, அதைத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் சுரையா. அந்த கொலைகாரனுக்கு அப்படி என்னதான் தேவைன்னு அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் பாருங்க அவனை எப்படி புழிஞ்சு எடுக்கிறோன்னு. சார் பாம்பு ஸ்குவாடுக்கு தகவல் கொடுத்தாச்சு. ஆனால் மோனிகா எந்த பாம்பை பற்றி நம்மக்கிட்ட சொன்னாலோ அதை பற்றி இன்னும் எதுவும் தெரியல சார். மோனிகா வண்டிங்களோட சூப்பர்வைசர். ஸோ வண்டிக்கிட்ட ஈஸியாக போயிடலாம். ஏன்னா அதோட பொறுப்பு கம்பெனி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒருவேளை எப்படி இருக்குமோ, அந்த பாம்பை அவள் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாளோ. சார் நான் மோனிகா கம்பெனியிலேருந்து வண்டிங்களோட டேட்டா பேஸ் கேட்டிருக்கேன் சார். குட் ஜாப் பங்கஜ். ஆமாம், இந்த ரோமா எங்க? சார் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. அவள் யாரையுமே காண்டாக்ட் பண்ணலை. அவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுதா? இல்லை சார், எதுவுமே தெரியல. பூர்வி, சார் ரோமா செல்ஃபோன் ரெக்கார்டில் இருந்து என்ன தெரிஞ்சது? சார் அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். சார் வண்டிங்களோட லிஸ்ட்டு கிடச்சிருச்சு சார். இங்கே பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய வண்டிங்க சார். கால் சென்டர் வண்டிங்க, பேங்க்கோட வண்டிங்க, அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லா கான்டாக்டும் கொடுத்துருக்காங்க. பேங்க், ஸ்கூல்ஸ், கால் சென்டர், இவங்க கீழே ஒரு அமைப்பே இருக்கு போல இருக்கு. இது ஒரு ஆள் கிடையாது. சார் சிட்டியில் இந்த இடங்கள்லாம் டாட் தெரியுதே. சமீபத்தில் ரோமாவோட செல்ஃபோன் இருந்த இடங்களை காட்டுது. இதை பாருங்க சார். இது எந்த இடம்? தாமஸ் ஸ்கூல், எம்என்சி ஆஃபீஸ், அப்புறம் பப்ளிக் பார்க் சார். சார் இது எல்லாமே ரோமா ப்ராஜெக்ட் பண்ண இடங்கள் சார். இங்கெல்லாம் ஷூட்டிங் போயிருக்கா. அப்படியா? சரி, இந்த கீழே இருக்கிற டாட்ஸ், இது எந்த இடம்? சார் இது குளோபல் நியூமரோ பேங்க். குளோபல் நியூமரோ பேங்க். இது ஷூட்டிங் லொகேஷனா அந்த ப்ராஜெக்ட்க்கு? இல்லை சார். இல்லையா? அந்த பொண்ணுக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்கா? இல்லை சார், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். அவளுக்கு டீன் பேங்க்கை தவிர வேறு எங்கேயும் அக்கௌண்ட் கிடையாது சார். புர்வி, சிராக்கோட வீட்டில் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் காணாமல் போயிடுச்சுல, அதில் இந்த பேங்க் நேம் இருக்கா? ஆமாம் சார். ஓ, அப்போ இதுதான் உங்க டார்கெட், குளோபல் நியூமரோ பேங்க். இங்கே எல்லாமே சரியாக இருக்குது சார். வாட்ச்மேன், வணக்கம் சார். பேங்க்ல ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்ன பேங்க்லையா? அதனால நீங்கள் ஒரு வேலையை பாருங்கள். செக்யூரிட்டி சிஸ்டம் செக் பண்ணுங்கள். போங்க சீக்கிரம். வா, நம்ம போய் மேனேஜரை பார்ப்போம். சார் ரோமா, கடந்த 2 வருஷமா நீங்க பேங்க்ல நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்தீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இது எங்கள் வெற்றியோட மூல மந்திரம். ரோமா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பிரான்ச் மேனேஜரோட இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். இன்டர்வியூ எடுக்கிறியா இல்லை பேங்கை கொள்ளடிக்கிற பிளான் இருக்கா? அது சார் சார் நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்கிறேன். என்ன, இவங்க எங்கள் பேங்கை கொள்ளடிக்கிறாங்களா? தேங்க் காட், நான் தப்பிச்சிட்டேன். அது எப்படி? இப்போ தான் நாங்கள் எல்லா பணத்தையும் ஏடிஎம்க்கு அனுப்பிட்டோம். ஏடிஎம்மா? இவங்க டெலிவரி வேணா கொள்ளடிக்கிற பிளான் வச்சுருக்காங்களா என்ன? ரோமா, என்ன பிளான் போட்டிருக்கீங்க? ரோமா, உண்மையை சொல்லு. சொல்லு, என்ன பிளான்னு? நான் சார் எனக்கு பயங்கரமா வலிக்குது. ரோமா, திவ்யா, எனக்கு ரொம்ப வலிக்குது. துஷ்யந்த், உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. உனக்கு என்ன ஆகுது? எனக்கு ரொம்ப வலிக்குது. சார் சார் பேங்கோட பணத்தை காப்பாத்துங்க சார். ரோமா, சீக்கிரம் சார். ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு. குட் சார், நான் இவ்வளோ ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கிறேன் சார். சார் பேங்கோட பணத்தை காப்பாற்றுங்க சார். அப்புறம் நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேன், மோசம் போயிடுவேன் சார். சார் சார் நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சார். சரி திவ்யா, பூர்விக்கு ஃபோன் போட்டு ஹாஸ்பிட்டலில் உங்களை கண்காணிக்க சொல்லுங்கள். துஷ்யந்த், அந்த கேஷ் டெலிவரி வேலை எங்கே வரையும் போயிருக்குன்னு கேளுங்க. ஏய், நிறுத்துங்க. ஆயுதங்களை கீழே போடுங்க. யாரும் அசையக்கூடாது. கன கீழே போடுங்க.
திவ்யா, திவ்யா எங்க? திவ்யா சார், ரோமா, எல்லாரும் உங்க கன்ஸை கீழே போடுங்க. இல்லைன்னா நான் இந்த சிஐடி ஆஃபீஸரை கொன்னுடுவேன். காதுல விழல, கீழே போடுங்க. ஷேகா, பில்லா, சீக்கிரம் பணம் போட்டு எடுத்து உள்ள வைங்க. சீக்கிரம் பண்ணுங்க. பணத்துக்காக நீ அப்பாவி மக்களோட உயிரெடுக்கிறியா? இது ஒன்றும் மற்றவங்களோட பணம் கிடையாது, இது என்னோட பணம். உன்னோட பணம்னா என்ன அர்த்தம்? என்னோட அப்பா இந்த பேங்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ஹெட்டாக இருந்தார். அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் நத்து லஞ்சத்தை வாங்கிட்டு லோன் பாஸ் பண்ணுறதா பழைய சுமத்தி மாட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் என் அப்பாவோட இடத்துக்கு வந்துட்டோம். அதனால என் அப்பா ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு. ஓ, அப்படின்னா ரொம்ப நாளாவே பழி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம். அப்புறம் என்னோட பழி வாங்குதலுக்கு நான் இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிட்டேன். விக்கி அப்புறம் மோனிகா. அப்புறம் இந்த பிளானிங்கை ஃபுல்லாக நீ எப்படி செட் பண்ணியோ, நீ பேங்க் மேனேஜரை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருப்ப. அதே டைமில் பேங்க் கேஷ் வேனை கொள்ளை அடிக்கலான்னு பிளான். ஆமாம், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க. அப்புறம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட பொய்யான நாடகத்தை ஆடினேன். மேடம், லோடிங் முடிஞ்சது. புறப்படுங்க. அப்புறம் சிஐடிக்காரங்க நீங்கள் எல்லாரும் அமைதியாக எங்கேயும் நின்றுட்டுருங்க, இல்லைன்னா இந்த ஆஃபீஸரோட தலை போயிடும். வா வா. ரோமா, நிக்கிறியா? அப்ப கீழே உட்காரு. கீழே உட்கார. ரோமா, உங்க அப்பாவோட சாவுக்கு நீ பழி வாங்குறதா இருந்தா சட்டத்துக்கிட்ட நீ உதவி கேட்டிருக்கலாம். ஆனா சட்டத்தை நீ கையில் எடுத்துக்கிட்ட. சார், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது, ஆனால் சட்டத்தோட தீர்ப்பு வருதில்ல. சட்டத்தை எப்படி சார் நம்புறது? சட்டத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது. பழி வாங்குதலோ இல்லை உறவோ இல்லை. நீ ஒருத்தனை கொன்னு இருக்க, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்.